அந்த நாட்களில் பிரசங்கத்தில் உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அப்படின்னாங்க. பிரசங்கத்தில் உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அப்படின்னாங்க. நான் சொல்லுவேன், கிறிஸ்துவெல்லாம் பார்க்க வேணாம், நீ கிறிஸ்துவனா வாழ்ந்தா போதும். பைபிளில் வேத சத்தியத்தில் அடங்கியிருக்கிற அந்த வாழ்க்கை தரத்தை வெளிப்படுத்தினா போகிறோம். இயேசு கிறிஸ்துக்கு ஈடாலாம் நீங்கள் இருக்க வேணாம். புரியுதா? பெரிய பெரிய க்ராஸை போட்டால் ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளே நிறையா வசனத்தை போட்டால் பிரச்சனை இல்லை. வீட்டு மனுக்கு பெரிய க்ராஸை போட்டு பிரச்சனை இல்லை. காடியில் பெரிய க்ராஸை தொங்க விட்டால் காரியம் இல்லை. வாழ்க்கை தரத்தை வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்துகிற கூட நம்ம வேலை ஒன்று தான், அதை காண்பிக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்குள்ளே செயல்படுகிறதுலாம் யார்? திரியேக குடும்பம் நமக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க.